அரசானது ஒரு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2025 நவம்பரில் விதைகள் சட்டம் என்கிற ஒரு சட்ட மசோதாவை ஆன்லைனில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஆங்கில மொழியில் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவானது போலி விதைகளை தடுப்பது, தரமான விதைகளை வழங்குவது மற்றும் பாதுகாப்பான விதைகளை வழங்குவது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சட்ட மசோதாவானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை முழுக்க முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான சட்டமாகவே இடதுசாரிகளும் முற்போக்கு சக்திகளும் பார்க்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், விவசாயிகள் விதைகளை உற்பத்தி செய்து நேரடியாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்திருந்தார்கள். தற்போது இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகள் உற்பத்தி செய்த விதைகளை நேரடியாக விற்பனை செய்ய முடியாமல், நீங்கள் அரசிடம் அனுமதி பெற்றுத்தான் இந்த விதைகளை நீங்கள் விற்க முடியும் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான சட்டமாக ஏன் இது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், பாரம்பரியமான விதைகளாக இருந்தாலும் சரி, அந்த விதைகள் டெஸ்ட் செய்யப்பட வேண்டும், அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நிலத்தினுடைய மண்ணினுடைய தரம், விதையினுடைய தரம், விதையினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் அந்த விதையானது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்கிற பார்வையும் இதில் இருக்கிறது. குறிப்பாக அதானியினுடைய நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் இந்த விதை மாஃபியாவை வைத்துக்கொண்டு 50,000 கோடி ரூபாய், இதுபோல் பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் இந்த விதை சார்ந்து இருக்கிறது. விவசாயிகளை புறக்கணிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தனியார்மயமாக்க வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லா மாநில மொழிகளிலும் இந்த சட்ட மசோதாவை வெளியிடாமல் ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிட்டிருப்பது அவர்களுடைய மறைக்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த சட்டமானது அமுலுக்கு வந்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகும். பாரம்பரியமான நம் மண்ணினுடைய விதைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டு ரசாயனம் ஊட்டப்பட்ட விதைகள், கார்ப்பரேட்டுகளுடைய தனியார்களுடைய விதைகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்படும். மேலும் அந்த விதைகளால் மகசூல் எதுவும் பெறாமல், அந்த விதைகளால் எந்த லாபமும் ஈட்ட முடியாமல் விவசாயிகள் இருந்தால் அதற்கு எந்த நஷ்டஈடும் இல்லாத ஒரு சூழலானது இந்த சட்டத்தில் அதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கிடையாது.